இன்றைக்கி எங்கள் வீட்டில் மசாலா காடை முட்டை தான் செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த காடை முட்டையை வந்து நல்ல முட்டையா இல்லை கூ முட்டையான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டேரெக்டாக வந்து எல்லாத்தையும் ஒன்றா வேக வச்சோன்னா அந்த கூ முட்டை வெடித்து அந்த தண்ணி ஃபுல்லாக ஒரே ஸ்மெல் ஆயிடும். அதனால ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கிறது நல்லது. இந்த பார்த்திங்களா ஒன்று மிதந்து வருது. ஏன்னா எப்போவுமே இங்கே நாங்கள் முட்டை வாங்கினோன்னு நிறையா முட்டை இந்த மாதிரி மிதந்து வரும். அதுக்காகவே ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு தான் நாங்கள் சேர்க்குறது. இன்றைக்கி ஒரே ஒரு முட்டை மட்டும்தான் மிதந்துருக்கு. ஃபஸ்ட்டு வந்து டேரெக்டாக நம்ம தண்ணியில் போட்டக்கூடாது. தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த முட்டையை வந்து நம்ம சேர்க்கணும். ஏன்னா இந்த முட்டை வேகிறதுக்குன்னு ஒரு பதம் இருக்குது. நீங்கள் வந்து போட்டுட்டு ரொம்ப நேரம்லாம் வச்சுருக்கக்கூடாது. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தான். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த சூட்லேயே அது வந்து வெந்து வந்துடும். இல்லைன்னா வந்து ரொம்ப ஹார்டாயிரும். இந்த அளவு தான் அது வேக வைக்கிற பதமே. இப்போ வந்து நம்ம மசாலாவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி, காரத்துக்கு மிளகாய் பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, பெப்பர் இதெல்லாம் சேர்த்து முட்டையை சேர்த்து ஒரு நிமிஷம் தான் பெரட்டி எடுத்தால் போதும். நம்மளோட மசாலா காடை முட்டை ரெடி ஆகிடுச்சு. விட்டமின் B12 கம்மியாக இருக்கவங்க டெய்லி ஒரு 3லேருந்து 4 எடுத்துகிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு விட்டமின் B12 கிடைக்கும். நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கும். இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. புரோட்டீன் வந்து நார்மல் முட்டையை விட 5 மடங்கு அதிகமாக இருக்குது. இதில் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்கனால நம்ம இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நம்மளோட சூப்பரான மசாலா காடை முட்டை ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.